வணக்கம். ராஜி டெய்லரிங் பார்க்காதவங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் பேசிக் கற்றுக்க போகிறோம். பேசிக் வந்து பேப்பரில் நம்மளோட மெஷர்மெண்ட்டை வச்சு எப்படி கட் பண்ணுறது, என்னென்ன அளவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பர் வந்துட்டு எந்த பக்கம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஷீட் இருக்கிற மாதிரி பேப்பர் எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த பேப்பர் இப்படி இருக்கா, இந்த பேப்பர் வந்துட்டு நம்ம இப்படி நல்லா மடிச்சுக்கணும். கரெக்டான அளவு வச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுக்கணும். ஓப்பன் சைடு வந்து இப்படி இருக்கணும். ஓகேவா? க்ளோசிங் சைடு இப்படி இருக்கணும். சரிங்களா? இது பார்த்துட்டீங்களா? ஓப்பன் இந்த இடத்துல மடிச்சு விட்ட மாதிரி இருக்கணும். சரிங்களா? அது பேப்பருங்கிறதுனால நான் பேசிக் மட்டும் சொல்றேன். என்ன அளவு எடுக்கணும் அப்படின்னா, இப்ப லைனிங் எதுவும் கொடுக்கல, நம்மளோட அளவு வச்சு புதுசா ஒருத்தவங்க தைக்கிறாங்க அப்படின்னா அளவு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எழுதி வச்சுக்கணும். நான் எழுதி வச்ச என்னோட அளவை காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட அளவுல ஃபர்ஸ்ட் என்ன லென்த் வேணும்னு சொல்லி பார்க்கணும். பிளவுஸோடது ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல லென்த் வந்துட்டு எங்க இருந்து எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, கரெக்டா இந்த ஷோல்டர்ல இங்க வந்து ஒரு மடிப்பு இருக்கும். நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஒரு மடிப்பு இருக்கும். அந்த மடிப்புல இருந்து நம்ம கீழே எந்த அளவுக்கு பிளவுஸ் போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். என்னோடது வந்துட்டு 38. ஓகேங்களா? அப்புறம் அதோட சுற்றளவுன்னா தெரியும் இல்லையா, பின்னாடி இருந்து சுருக்கம் இல்லாம இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? சுற்றளவு எடுத்துக்கணும். ஓகேவா? டைட்டா தான் எடுக்கணும். நல்லா டைட் கொடுத்து எடுக்கணும். ஏன்னா நம்ம எந்த அளவு எடுத்தாலும் அதோட ஒரு இன்ச் வந்து நம்ம ஆட் பண்ணி தான் நம்ம தைக்க போறோம். ஓகேவா? இப்ப நம்ம பேக் சைடு ஃபர்ஸ்ட் பேக் சைட்ல தான் நம்ம கட் பண்ண போறோம். பேக் சைடோட தான் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப என்னோட பேக் சைடு வந்துட்டு நம்ம இந்த ஷோல்டர்ல இருந்து ஸ்ட்ரைட்டா நின்று இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணும். கீழே வந்து ஒரு சிலர் நல்லா இறக்கமா வச்சிருப்பாங்க, ஒரு சிலர் நார்மலா வச்சிருப்பாங்க. எவ்வளவு லென்த் வேணும்னு சொல்லி பார்த்துக்கணும். என்னோட லென்த் வந்துட்டு நான் 39 கொடுத்துருந்தேன். நான் நல்லா இறக்கமா வச்சுதான் போடுவேன், அதனால நான் 39 கொடுத்துருந்தேன். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அதுலயே நம்ம சுற்றளவு ஃபுல்லா சுற்றளவு எடுத்துக்கணும். என்னோட சுற்றளவு வந்து 33 ஒன்னு ஆட் பண்ணிக்க போறோம். சரிங்களா? அதனால நீங்க உங்களோட கரெக்டான மெஷர்மெண்ட்டை மட்டும் எழுதி வச்சுட்டு கட் பண்ணும்போது 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப பேக் அளவோட சேர்த்து நம்ம ஹாம்கோலும் எடுத்துக்கணும். கையோட அளவும் ஹாம்கோலும் எடுத்துக்கணும். ஏன்னா பேக் சைடு கட் பண்ணும்போது நம்ம அடுத்தது நம்ம கைக்கு தான் வருவோம், அதுக்கு அடுத்துதான் ஃப்ரண்ட் முன்னாடி வருவோம். சரிங்களா? இப்ப நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன். ஸோ எடுத்தனால நான் உங்களுக்கு எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தரேன். உங்களோட மெஷர்மெண்ட் எப்படி இருக்குன்ட்டு நீங்க எடுத்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் எப்படின்னு சொல்லித்தரேன். இப்ப நார்மலா நம்ம பேப்பரை எடுத்துட்டோம் பாத்தீங்களா? எப்பவுமே ஒரு 2 இன்ச்சு விட்டுறணும். ஓகேங்களா? இது வந்துட்டு கீழே வரும் இல்லையா, நம்ம பிளவுஸுக்கு கீழே இவ்வளவு தூரம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த பிளவுஸ் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு பின்னாடி சைட்ல இவ்வளவு தூரம் மடிச்சு அடிச்ச மயம் காட்டும் இல்லைங்களா, அதுக்கு வேண்டிதான் இந்த 2 இன்ச் நம்ம விடுறோம். இப்ப நம்ம 2 இன்ச்சு விட்டு ஸ்டார்ட் பண்ண போறோம். பாருங்க, இந்த இடத்துல இருந்து 2 இன்ச் நம்மளுக்கு இங்க 2 இன்ச்சு. ஓகேவா? அதையுமே இங்கேயும் விட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்துட்டு ஸ்ட்ரைட்டா வராது, அதனால 2 இன்ச்சு விட்டாச்சு. ஓகேவா? இப்ப இங்க இருந்து ஒரு கோடு. ஓகேவா? இப்ப விட்டாச்சு. இப்ப இந்த அளவை விட்டுருங்க. சரிங்களா? இதுல வந்து கணக்கே கிடையாது. இங்க இருந்தா நம்ம இந்த கோடு போட்டதுக்கு மேல இருந்தா நம்ம அளவு எடுக்க போறோம். இந்த கோட்ல இருந்து நம்மளுக்கு என்ன ஹைட், பேக் நெக்கோட ஹைட் வந்து என்னன்னு பார்த்துக்கணும். இங்க இருந்து கரெக்டா எனக்கு 14. சரிங்களா? நான் 14 வச்சிருக்கிறேன். ஏன்னா நான் அவ்வளவு தூரம் இறக்கம் வைப்பேன். ஸோ 14 மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஒரு கோடு
இங்க இருக்கா? ஒரு கோடு போட்டோம். சரிங்களா? இப்ப இங்க இருந்து ஒரு அரை இன்ச்சுங்கிறது நம்ம இந்த சில்வருக்கு பக்கத்துல இருக்கும் பாத்தீங்களா, இதுதான் அந்த பெரிய கோடு தான் அரை இன்ச்சு நம்ம வச்சு அங்க ஒரு மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? இது வந்து தைக்கிறதுக்கான இடம் நம்ம விட போறோம். தைக்கிறதுக்கானது விட்டாச்சு. இப்ப இங்க ஒரு கோடு. ஓகேவா? இந்த கூட விட்டாச்சு. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுலயே தான் நம்ம பேக் நெக்கோடதும் ஹாம்கோலும் பண்ண போறோம். சரிங்களா? இப்ப இங்க நம்ம விட்டோம் இல்லையா, இந்த இடம் வந்து கணக்கு கிடையாது, ஏன்னா இது வந்து தைக்கிறதுக்கு தான். சரிங்களா? இப்ப இந்த கோடும் இங்க போட்டிருக்க இந்த கோடும் மட்டும்தான் கணக்கு. ஓகேங்களா? இதுதான் நம்மளோடது. இப்ப இங்க இருந்து இந்த ஃப்ரண்ட்ல இருந்து ஒரு 6 இன்ச்சு. சரிங்களா? இப்ப இது வந்துட்டு சுற்றளவு நம்ம 2ஆ போட்டிருக்கிறங்காட்டி அதோட பாதி தான் வரும். சரிங்களா? இதுல இருந்து 6 எடுத்துக்கோங்க. 6 வந்து ஹாம்கோலோடது. இங்க இருந்து ஒரு 6. சரிங்களா? 6 எடுத்து இங்க இதை ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கணும். சரிங்களா? இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் ஹாம்கோலோடது. இந்த லென்த் வந்து ஹாம்கோலோடது. ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஷோல்டர் இருக்கு இல்லையா, இந்த ஷோல்டர்ல எவ்வளவு வருதுன்னு பாத்துக்கணும். இங்க இருந்து இது 2ஆ போட்டிருக்கிறதுனால நம்ம இங்க இதுதான் பாதி, இதோட பாதி தான் நாம இங்க மார்க் பண்ண போறோம். என்னோடது வந்துட்டு டோட்டல் 6ல பாதி 3. நம்ம அந்த தைக்கிறதுக்கான இடம் விடுவோம் இல்லையா, அதனால 2 பக்கமும் சேர்த்து நான் 3.5 இன்ச் விடுறேன். சரிங்களா? இங்க இருந்து கரெக்டா இங்க இருந்து இங்க ஒரு 3.5 இன்ச் விட்டுட்டேன். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல இருந்து நம்ம பேக் நெக்கோட லென்த் இப்ப நார்மலா பா ஷேப்ல இருந்தே கத்துக்கோங்க, இல்லைன்னா யூ ஷேப்ல இருந்து கத்துக்கோங்க. என்ன பேசிக் அப்பதான் புரியும். டிசைன் அப்படின்னா நம்ம டிசைன்ல நிறைய டைம் போயிடும், அதனால நம்ம பேசிக்க கத்துப்போம். சரிங்களா? இப்ப நான் யூ ஷேப் விட்டுருக்கேன். உங்க பேக் நெக்கோட லென்த், அதாவது இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு என்ன லென்த் அந்த யூ ஷேப் வரும் இல்லையா, அந்த அளவு என்ன லென்த் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. நான் வந்து 9 இன்ச் விட்டுருக்கிறேன். சரிங்களா? 9 இங்க. இப்ப இங்க இருந்து ஒரு கோடு போட்டு இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஜாயின் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்ப இந்த இடத்துல இருந்து இந்த ஹாம்கோல் சொன்னோம்ல, ஹாம்கோல்ல இருந்து ஒரு 1.5 இன்ச் நம்ம விடணும். ஏன்னா இந்த இடம் வந்து உள்ள துணி கொடுத்துருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? துணியோட தான் இந்த லென்த். சரிங்களா? லென்த் இங்க இருந்து ஒரு 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 1.5 இன்ச், 1 இன்ச் தான் கொடுக்கணும். நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்கு வேண்டி ஒரு 1/2 இன்ச் 1.5 இன்ச் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்ப இங்க இருந்து ஒரு 1/4 இன்ச் வைக்கணும். 1/4 இன்ச் வச்சு கரெக்டா அந்த கொஞ்சம் சின்னமா 1/4 இன்ச் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 1/4 இன்ச் இப்படியே வச்சுட்டு அப்படியே 1/4 இன்ச் வச்சு ஒரு வளைவு மாதிரி. சரிங்களா? இங்க இருந்து இப்படியே ஒரு வளைவுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே வந்து இங்க இருந்து ஒரு வளைவு மாதிரி வந்து நம்ம இந்த இடத்த கட் பண்ண போறோம். சரிங்களா? அதனால இந்த லென்ஸ் நம்ம வச்சிருக்கிறோம். இப்ப இங்க வந்துட்டு ஒரு 1/2 இன்ச், இந்த இடத்துல 1/2 இன்ச் விடணும். சரிங்களா? 1/2 இன்ச். அதே மாதிரிதான் இங்கேயும் இங்க இருந்து வைக்கணும். ஓகேவா? நம்ம எக்ஸ்ட்ரா விட்டோம்ல இந்த துணியில இருந்து, நம்ம ஏன்னா இது நம்ம மடிச்சிருக்கணும், அதனால இங்க இருந்து இப்படியே வந்து பென்சில்ல போட்டுக்கலாம், ஏன்னா அப்பதான் தெரியும்.
ஒரு யூ மாதிரி. சரிங்களா, இப்படி விட்டுக்காங்க. ஓகேவா, இப்ப நம்ம சுற்றளவு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, நம்மளோட சுற்றளவு நம்ம எவ்வளவு பார்த்தோம்? 39. 39ல இருந்து 1 கூட்டினீங்கன்னா 40 வரும். சரிங்களா, இங்க இருந்து 40 டிவைட் பண்ணணும். ரொம்ப ஈஸியா எப்படின்னா எடுத்துக்கோங்க. 1 2. சரியா, இப்ப டிவைட் பண்ணா 30 வருது பாத்தீங்களா. இப்ப இங்க இப்படி வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு இடம் பேப்பருங்கிறதுனால நமக்கு பத்தல. சரிங்களா, எக்ஸ்ட்ரா வந்து இருக்கு, இது வந்து எக்ஸ்ட்ரா உள்ளது. சரிங்களா, இது அப்படியே இருக்கட்டும். இப்ப நம்ம சுற்றளவு 33 சொல்லியிருந்தோம் இல்லையா. 33 கூட்டினா 34. 34 இப்படி மடிச்சுக்கோங்க. சேம் அதே மாதிரிதான் மடிச்சுட்டு அதே மாதிரி மடிச்சிட்டிங்கன்னா 8 வரும். சரிங்களா, பாருங்க 8 பிளஸ் 1 8 வரும். அத வந்து கீழே இங்க பாருங்க, இங்க இருந்து இங்க 8. சரிங்களா, இந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இது வந்து உங்க இடுப்பு கீழே இருக்கு பாத்தீங்களா, இந்த கீழே இருக்கும் இல்லையா, இதோட லென்த். சரிங்களா, இதை நம்ம 2ஆ போடுறதுனால நம்ம பாதி எடுத்தா போதும். இந்த லென்த் நம்மளோடது. ஓகே, உங்களுக்கு எவ்வளவு டைட் வேணுமோ அவ்வளவு வச்சுக்கலாம். இப்ப இங்க வச்சுட்டோமா, இப்ப இந்த இடத்துல இருந்து ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும். சரிங்களா, இங்க 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும். ஓகே, இப்ப இதையும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் விட்டோம் பாத்தீங்களா, இதையும் ஜாயின் பண்ணணும். இந்த இடம் வந்துட்டு ஜாயின் பண்ண வேண்டியது இல்லை, இருந்தாலும் நம்ம பேப்பர் வந்து பத்த மாட்டேங்குது. இப்ப ஜாயின் பண்ணியாச்சு. சரிங்களா, இவ்வளவுதான் பேக் நெக்கோடது. ஓகேங்களா, இப்ப இதை நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து வந்து இப்படியே வந்தீங்கன்னா இந்த யூ ஷேப் அப்படியே கட் பண்ணி வரணும். இங்க வந்துட்டு இந்த ஹார்ம் கோலோடது. சரிங்களா, இந்த ஹார்ம் இங்க நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம்ல, இந்த லென்த் தான் கட் பண்ணி வரணும். இங்க எதுவும் நம்ம கட் பண்ண வேண்டியது கிடையாது, நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இருங்க நான் கட் பண்ணி காட்டுறேன். அப்புறம் கட்டிங்க்கு வந்துட்டு துணிக்கு ஒரு கத்திரிக்கோலும் பேப்பருக்கு ஒரு கத்திரிக்கோலும் நம்ம யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இங்க இருந்து போயிட்டு அந்த யூ ஷேப்ல நம்ம எக்ஸ்ட்ரா விட்டது தான் பண்ணணும். சரிங்களா, எக்ஸ்ட்ரா விட்டதை மட்டும் கரெக்டா பார்த்து அதிலே பண்ணுங்க. இது நம்மளோட பேக் நெக். ஓகேவா, பார்த்துக்கோங்க, நம்மளோட பேக் நெக் வந்துருச்சுங்களா. அவ்வளவுதாங்க பேக் நெக்.
ஸோ நம்ம அடுத்த வீடியோல நம்ம எப்படி ஹாம்கோலோட கை தனியா கட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ புதுசா பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.